புதுச்சேரியில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை முயற்சி செய்த வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அண்ணா சாலையில் இயங்கி வரும் பிரபலமான பப்பில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு வெளி மாநிலத்தை சார்ந்த 5 இளைஞர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் வெளியே அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பணி முடிந்து பைக்கில் வீட்டிற்கு திரும்பிய பவுன்சர் வசந்தராஜனை காரில் பின்தொடர்ந்து அதிவேகமாக மோதி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் நிலை குலைந்து விழுந்த வசந்தராஜன் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு சக பவுன்சர்கள் மருத்துவமனைகள் அனுமதித்தனர். இதுகுறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரியை சார்ந்த ஸ்டார்வின், சிபின் மற்றும் சென்னையை சார்ந்த சுதாகர் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் ராஜஸ்தானை சார்ந்த அபிஷேக், ராகுல் ஆகிய 2 தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சார்ந்தவர் சுந்தர், வயது 65. இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இவரது குடிப்பழக்கத்தால் குடும்பத்தினர் பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதியவர் சுந்தர் மட்டுமே தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் முன்விரோதம் காரணமாக எதிர் வீட்டில் உள்ள கொத்தனார் நேற்று நள்ளிரவு கிரைண்டர் குழவிக்கல்லை தூக்கி முதியவர் தலையில் போட்டு கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டை பகுதியை சார்ந்தவர் அன்பு செல்வன், வயது 33. ஓட்டுநரான இவர் தனது 10க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் வெளியூர் அடுத்த சேந்தனத்தம் மங்களபுரி நகர் பகுதியில் செல்லும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் நேற்று முன்தினம் மதியம் ஆற்றில் குளித்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற அன்பு செல்வன் திடீரென நீரில் மூழ்கினார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் அன்பு செல்வனை மீட்க முயன்றனர். அவர் கிடைக்காததால் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் வெளியூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போட் மூலமாக ஆழமான பகுதிக்கு சென்று தேடினர். நேற்று மதியம் முதல் இரவு வரை தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை அன்பு செல்வனின் சடலம் கரை ஒதுங்கியது. வெளியூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதகடிப்பட்டு அருகே கல்லூரி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்ற கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தை சார்ந்த பாலச்சந்திரன், வயது 32, கலித்தீர்த்தல் குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே பெட்டிக்கடை வைத்துள்ளார். இவரது கடையில் புகையிலை பொருட்கள் விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சோதனை செய்தனர். கடையில் 2 சாக்கு பைகளில் ரூபாய் 20,000 மதிப்புடைய 9.7 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்தனர். ஃபைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த டார்ச்சரால் முதியவர் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் பூட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோரப்பட்டு பகுதியை சார்ந்த முதியவர் பெரியவண்ணா கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்டார். ஃபைனான்ஸ் நிறுவனம் அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதம் தற்போது கிடைத்ததை தொடர்ந்து திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முதியவர் தற்கொலைக்கு காரணமான ஃபைனான்ஸ் நிறுவனத்தை மூட வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஃபைனான்ஸ் நிறுவனம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலர் ஸ்ரீதர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவரின் இறப்பிற்கு நீதி கேட்டும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் மேலாளர் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கதவை பூட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பாரதிதாசன் வாழ்ந்த நினைவில்லத்தில் தமிழ் அறிஞர்கள் பாடல்களை பாடி
புகழஞ்சலி செலுத்தினார்கள். நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சி கவிஞன் என்று போற்றப்பட்டார். புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனக சுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 61வது நினைவு நாளையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதிகள் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்ட அவர் வாழ்ந்த வீட்டில் உள்ள அவரது சிலை மற்றும் புகைப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், பாரதிதாசனின் குடும்பத்தினர், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மலர்களை தூவியும் அவரது படைப்புகளை பாடியும் புகழஞ்சலி செலுத்தினார்கள். அக்னிபாத் திட்டத்திற்கு விண்ணப்பிப்போருக்கான சிறப்பு முகாம் ஏப்ரல் 22 நடைபெறும் என்றும் இதற்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 25 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தகுதியான இளைஞர்களும் அக்னிவீர் திட்டத்தில் இணையும் வகையில் இணையதளத்தில் பதிவு செய்து மற்றும் அக்னிபாத் திட்ட விழிப்புணர்வு முகாம் வருகின்ற 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தாக்கூர் கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. மேலும் வருகின்ற 25ஆம் தேதி வரை அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலும் விண்ணப்பிக்கும் முகாம் நடைபெறவுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண், மின் அஞ்சல் முகவரி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, SSLC +2 மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், விளையாட்டு மற்றும் NCC சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து அறியலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தற்காலிக ஆளுநர் மாளிகை கட்டிடப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணி முடிந்து திறப்பு விழாவிற்கு தயாராகியுள்ளது. புதுவை கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள 200 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு கட்டிடத்தில் ஆளுநர் மாளிகை செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பழமையான பாரம்பரிய கட்டிடம் 2 நூற்றாண்டுகளை கடந்து விட்டதால் சேதம் அடைந்தது. இதை அவ்வப்போது சீரமைப்பு செய்து தொடர்ந்து பயன்படுத்தியும் வருகின்றனர். இருப்பினும் ஆளுநர் மாளிகையின் சில பகுதிகளின் மேல் பகுதிகள் இரும்பு கம்பிகள் மூலமாக முட்டு கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாளிகையை காலி செய்தால்தான் முழுமையாக சீரமைக்க முடியும் என்று அரசின் பொதுப்பணித்துறை தெரிவித்தது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகையை இடமாற்றம் செய்ய புதிய இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி கடற்கரை சுப்பையா சாலையில் பழைய வடிகால் சாராய ஆலை அருகே தற்காலிக ஆளுநர் மாளிகை கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இப்பணிகள் மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்றதால் முதலமைச்சர் ரங்கசாமி அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையின் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. எனவே வெகு விரைவில் ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசின் பாண்டி நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்டி மூலமாக பால், தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுவை, தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பும் உள்ளது. இந்நிலையில் பாண்டி ஐஸ்கிரீம், குல்ஃபி பொருட்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பாண்டி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக ₹7ற்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ₹8ற்கும், ₹35ற்கு விற்கப்பட்ட குல்ஃபி ₹40ஆகவும், பட்டர்ஸ்காட்ச் 90 ml ₹25லிருந்து ₹30ஆகவும், 500 ml வெண்ணிலா ஐஸ்கிரீம் ₹100லிருந்து ₹120ஆகவும், 1 லிட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ₹180லிருந்து ₹250 என அதிகபட்சமாக ₹70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக பாண்டி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
திருபுவனை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு MP வைத்திலிங்கம் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விநாயகம்பட்டு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் தனுசுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், பொதுச் செயலாளர் இளையராஜா உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் கூட்டமாக சுற்றித் திரியும் கால்நடைகளால் மாணவர்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது. கால்நடைகள் வாங்கி செல்வோரை தாக்க பாய்கின்றன. இந்த அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. கூட்டமாக சுற்றித் திரியும் கால்நடைகளைக் கண்டு பொதுமக்கள் சிதறி ஓடுகின்றனர். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடக்கூடாது என்றும், தவறினால் மாடுகள் பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும், முதன்முறையாக மாடுகள் சிக்கினால் ரூபாய் 3000 இரண்டாவது முறையாக சிக்கினால் இரட்டிப்பு அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து கால்நடைகளை வீதியில் திரியவிட்டால் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் சார்பில் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் சீனியர் SP நாரா சைத்தானியா தலைமையில் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கினர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறையவில்லை. மோசடி பேர்வழிகள் நூதன முறையில் தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர். இதில் பெரும்பாலும் பணத்தை இழப்பது படித்தவர்கள்தான் என்பதே வேதனையான விஷயம். இந்நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் SP நாரா சைத்தானியா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி உட்பட சைபர் கிரைம் போலீசார் கலந்து கொண்டனர். கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவானது வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மண கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான விளையாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி, தேச தலைவர்களின் மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினார்கள். நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் ராமஜெயம், திருக்குனூர் கன்சியூமர் குரூப் தலைவர் முத்துரங்க செட்டியார் ஆகியோர் தலைமை தாங்கினர். RV காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ராஜாராம், லக்ஷ்மண கிருஷ்ண திருமண மகால் உரிமையாளர் மண்ணாங்கட்டி என்கின்ற லக்ஷ்மணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் நியூலாந்து ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி ரங்கநாதன், முத்திரையர் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி முத்துராமன், JC வெங்கடேசன், ட்ரஸ்டி கேலக்ஸி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் தலைமையில் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக அரசு பொது மருத்துவமனைகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு நோயாளிகள் குவிந்தனர். புனித வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரவில்லை. சனிக்கிழமை காலை 9:30 மணி வரை வெளிப்புற சிகிச்சை இயங்கினாலும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல முழுமையாக இயங்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று காலை 8 மணி முதல் திரளான நோயாளிகள் அரசு பொது மருத்துவமனைக்கு வர துவங்கினார்கள். வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவதன் காரணமாக உடல் உபாதையால் நோயாளிகளின் எண்ணிக்கை இன்று அதிக அளவில் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் காணப்பட்டது. காலை 10:30 மணியையும் தாண்டி திரளான நோயாளிகள் வந்த வண்ணம் இருந்தாலும் அவர்களுக்கு ஊழியர்கள் அட்டை பதிந்து சிகிச்சை பெற உதவினர்.
இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் இன்று அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிழல் இல்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. ஒரு வருடத்தின் 2 நாட்கள் மட்டுமே சூரியன் சரியாக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. அந்நாட்களில் பொருளின் நிழலானது அப்பொருளுக்கு மிக சரியாக கீழே விழுவதால் நாம் அப்பொருளின் நிழலை மதிய உச்சி வேளையில் கூட காண இயலாது. அந்த நாள் நிழல் இல்லா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் 218 பள்ளிகளிலும் அந்தந்த பகுதிகளில் வரும் நிழல் இல்லா நாள் சூரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கதிர்காமம் அரசு பள்ளிகள் பல்வேறு கருவிகள் வைத்து மாணவர்கள் தங்களது செயல்பாடுகளை செய்து காட்டினர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது பிறந்தநாளையொட்டி தேங்காய்திட்டு பகுதிகள் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பிறந்தநாள் விழா வருகின்ற 24ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ளது. தனது பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு மாரியம்மன் கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தொகுதியின் கழக செயலாளர் ராஜா, தேங்காய்திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்வில் தொகுதியின் அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதியின் பொருளாளர் மஞ்சினி, தேங்காய்திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், கணேசன், வீராசுவாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு, பாரதி, நாகராஜ், காசி, இளைஞர்கள் விஸ்வா, பரட், சிம்பு என பலரும் கலந்து கொண்டனர். ஊஸ்ட் தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு பணியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்படவுள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரை பகுதிகளில் கிரைனைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழற்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஊஸ்ட் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.